வணக்கம். இப்போ நம்ம 4 வயரில் நெல்லிக்காய் நாட்டும் ஆம்லா நாட்டும் கூட போடலாம். அதுக்கு ஒயிட் வயரில் 11 அடியில் 32 வயர் கட் பண்ணிக்கிறணும். ஆரஞ்சு கலரில் 7 அடியில் 16 வயர் கட் பண்ணிக்கிறணும். மொத்தம் 4 ரோலு. இப்போ எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். துண்டு வயரு ஒவ்வொரு அடியில் 4 வயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்படி சமமாக மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரு, அடுத்து ஒயிட் கலரை இப்படி மாட்டிக்கிறணும். மாட்டிட்டு இந்த 2 விரலில் நல்லா பிடிச்சிக்கோங்க. அடுத்து ஆரஞ்சு கலரு இந்த 2லையும் சேர்க்கணும். பிடிச்சிட்டு இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து ஒயிட் ஒயரு இந்த 3லையும் போடணும். போட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் தானே நம்ம வச்சோம், அதனால் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து இப்படி மேலே வாக்கில் வச்சுக்கணும். அடுத்து ஒயிட் கலர் எடுத்து இந்த ஆரஞ்சில் மட்டும் கோர்க்கணும். ஒயிட் ஒயர் எடுத்து ஆரஞ்சில் மட்டும் கோர்க்கணும். அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து 1 2 2லையும் கோர்க்கணும். ரெண்டுலேயும் கொடுத்தாச்சு. அடுத்து ஒயிட் கலர் எடுத்து 1 2 3 3லையும் கோர்க்கணும். இப்போ டைட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இதே மாதிரி வரும். டைட் பண்ணால் இதே மாதிரி போட்டுக்கணும். ஒரு 2 3 தடவை இதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வயரில் எடுத்துடலாம். பாருங்க, 2 ஒயிட்டு ஒரு ஆரஞ்சு கலரு எடுத்துக்கணும். இது ரன்னிங் ஒயர் ரோல் ஒயரு. இதிலேருந்து 2 1/4 அடி வயர் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1 2 2 1/4 அடி எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் கலரை இப்படி வச்சுக்கணும். அடுத்து ஆரஞ்சு கலரு, அடுத்து ஒயிட்டை இந்த 2லையும் மாட்டிக்கணும். மாட்டிட்டு இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. அடுத்து இது ரன்னிங் ஒயரு 2 1/4 அடி விட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டு தானே நம்ம மாட்டினோம், ஒயிட் எடுத்து இப்படி வச்சுக்கணும். அடுத்து ஆரஞ்சு கலரில் எடுத்து இந்த ஒயிட்டில் மட்டும் விடணும். அடுத்து இந்த ஒயிட் கலர் எடுத்து 1 2 2லையும் விடணும். ஒயிட்லேயும் ஆரஞ்சுலேயும் விடணும். அடுத்து இது ரன்னிங் ஒயரு ரோல் ஒயரு இது எடுத்து 1 2 3 3லையும் விடணும். இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். பாருங்க, இதே மாதிரி வரும். இப்போ எல்லா ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஆரஞ்சு கலர் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு தான் இருக்குது. இதனால் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி இந்த ஒயிட் கலர்லேயும் பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்ட்டு. இப்போ அடுத்து எப்படி போட்டுதுன்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோல் ஒயர் இதுதான் ரன்னிங் ஒயரு.
இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும், ரன்னிங் ஒயர்லேருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு ஆரஞ்சு கலரு 2 ஒயிட் கலர் எடுத்து சமமாக மடித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 ஒயிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்து சமமாக வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து ரன்னிங் ஒயரு, ரோல் ஒயரு. இதை இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு ஒயிட் கலரு ஒயிட் வந்து இப்படி வச்சுக்கிறணும். அடுத்து ஆரஞ்சு கலர், அடுத்து ஒயிட்டு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர், ரோல் ஒயர், ரன்னிங் ஒயர் தான் நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம். ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கிறணும். அடுத்து ஒயிட் கலர், ஒயிட் ஒயர் எடுத்து இந்த ஆரஞ்சு கலரில் விட்டுறலாம். விட்டு இப்படி விரலில் பிடிச்சிக்கிறணும். அடுத்து ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த ஆரஞ்சுலேயும் ஒயிட்லேயும் ரெண்டுலேயும் விடணும். ரெண்டுலேயும் விடணும். அடுத்து இந்த ஒயிட் எடுத்து 1 2 3 3லையும் விடணும். பாருங்கள், 1 2 3 3லையும் விடணும். இப்போ இதை டைட் பண்ணிடணும். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போட்டோம்ல அந்த வயர்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கிறணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தான் இதாக இருக்குது. இதே போல் எல்லா வயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 2 போட்டிருக்கும்ல, இதே மாதிரி எல்லா வயரும் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வரையும் நம்ம போட்டாச்சு. இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம விட்டு 2.25 அடி அந்த வயர் அளவு இதை விட்டு கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு இது வந்து சென்ட்ரு ஒயரு ஃபஸ்ட்டு போட்டது. இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இது சென்ட்ரு ஒயரு. அடுத்து நம்ம இங்கே ஒயிட் கலரில் கிராஸ் ஆகிறதுல வயரு பாருங்கள், இந்த நாட்டிலேருந்து ஒரு வயரு, இந்த நாட்டிலேருந்து ஒரு வயரு இப்படி வரும், கிராஸாக வரும். இப்போ இந்த கிராஸாக வருதில் இந்த வயர் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இந்த பூலேருந்து ஒரு வயரு, இந்த பூலேருந்து ஒரு வயர் எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே ஆரம்பத்தில் வந்து ஒரு வயர் மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் 2 பக்கம் ஒரு வயர் மட்டும்தான் இருக்கும். அதனால் இது வந்து ரன்னிங் ஒயரு. இந்த வயர் இருக்குல்ல, இந்த பூவில் இருக்குல்ல, இந்த வயர் எடுத்து இதே அளவு வயர் நம்ம எடுக்கணும். எடுத்து 2ஆக மடிச்சுக்கிறணும். இப்போ இங்கே வந்து கிராஸாக வருது, 2 வயர் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வயர் தான் வரும் சென்ட்ரு வயருக்கு பக்கத்தில். இதில் வந்து இந்த அளவு வயர் எடுத்து அதை 2ஆக மடக்கிட்டு 2ஆக மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம்.
போட்டாச்சு. அடுத்து இந்த பூவில் இருந்த ஒரு வயர், இந்த பூவில் இருந்த ஒரு வயர் எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். அடுத்து இந்த புல் வந்து இதே மாதிரி லாஸ்ட் வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. ஒயிட் கலரில் மட்டும் தான் போடணும், ஆரஞ்சு கலரில் போடக்கூடாது. இப்போ வந்து கிராஸாக வந்துச்சுல, 2 2 போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு வயர், இங்கே ஒரு வயர் ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி லாஸ்ட்டில் பாருங்கள், ஒரு வயர் தான் இருக்குது. இந்த வயர் அளவு இன்னொரு வயர் எடுத்துக்கலாம். இது வந்து ரோல் வயரு, இது வந்து ரோல் வயரு. இப்போ இதே அளவு எடுத்துக்கிறணும். இதை 2 மடிச்சுட்டு இங்கே கட் பண்ணிடலாம். நாட் போட்டுடலாம். இங்கே ஒரே ஒரு வயர் தானே இருக்குது, அதனால் இந்த வயர் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுறோம். இப்போ எல்லாமே பாக்ஸ் நாட் போட்டாச்சு. அடுத்து ஆரஞ்சு கலர் வயரு, இது வந்து ரன்னிங் வயரு, ரோல் வயரு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் இங்கே நாட் போட்டோம்ல சென்டர் வயரு, அதளவு இந்த வயர் எடுத்துக்கிறேன்னு. 2 3/4 அடிக்கு நம்ம வயர் கட் பண்ணோம்ல அந்த வயரு. அடுத்து இந்த வயரை, ஆரஞ்சு கலர் வயர் வந்து அந்த அளவு விட்டுட்டு இதிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த பாக்ஸ் நாட் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கிறணும். அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் வயர் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பாக்ஸ் நாட்டு 2 பாக்ஸ் நாட்டுக்கு இடையில ஆரஞ்சு கலர் இருக்கும், அதை எடுத்து ஒரு சுற்று. ஃபஸ்ட்டு ஒரு பூ போட கஷ்டமாக இருக்குது, அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அடுத்து ஒயிட்டு. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து மேலே வாக்கில் கொண்டு வந்துடணும். இது வந்து ரன்னிங் ஒயரு. அது செகண்ட் வந்து இந்த ஒயிட் கலர் எடுத்து இந்த ஆரஞ்சு கலரில் மட்டும் விடணும். அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து 1 2 2லையும் விடணும். அடுத்து இந்த ஒயிட் எடுத்து 1 2 3 3லையும் விடணும். ஃபஸ்ட்டு பூ போடுறது கஷ்டமாக இருக்குது, அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆம்லா நாட்டு போட்டோம், செகண்ட் வந்து பாக்ஸ் நாட்டு மட்டும் தான் போட்டோம் ஒயிட் கலரில். அடுத்து ஆம்லா நாட்டு போட்டுறோம். ஒரு சுற்று இந்த பாக்ஸ் நாட்டில் இருந்து வயரு, இதிலேருந்து ஒரு வயரு, இதில் வந்து ஆரஞ்சு கலர் வயரு ஒரு சுற்றியாச்சு. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் இதை எடுத்து ஒரு சுற்று இப்படி வச்சுக்கிறேன்னு. அடுத்து இந்த ஒயிட்டு, இந்த பாக்ஸ் நாட்டிலேருந்து ஒயிட் கலர் எடுத்து இப்படி சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு இது வந்து ரன்னிங் வயரு, இதை இப்படி தூக்கி வச்சுட்டு இந்த ஒயிட் எடுத்து இந்த ஆரஞ்சு கலரில் மட்டும் தான் விடணும். அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து 1 2 2லையும் விடணும். அடுத்து இந்த ஒயிட் எடுத்து 1 2 3 3லையும் விடணும். இப்போ எல்லாத்தையும் டைட் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் வரை நெல்லிக்காய் பின்னல் இதே மாதிரி போட்டு பார்க்கலாம்.
இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு நெல்லிக்காய் பின்னல். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் அளவு சென்டரில் இருந்துச்சுல்ல அந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது சென்ட்ரு ஒயரு. இங்கே நாட் போட்டுடலாம் அடையாளத்துக்கு. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து இந்த கிராஸாக வருதில்ல, இதில் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். ஆரம்பத்தில் மட்டும் ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோன்னு. இப்போ இந்த அளவு டபுளாக எடுத்துக்கணும். இது வந்து ரன்னிங் ஒயர்லேருந்து ரோல் ஒயர்லேருந்து வெட்டினது. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ அடுத்தடுத்து இந்த 2ல் போடணும். இந்த 3 விட்டுன்னு இந்த 2, அடுத்து இந்த புல்லேருந்து இந்த புல்லேருந்து 1 பாருங்கள். இந்த 2 ஒயிட்டில் மட்டும் பாக்ஸ் நாட் போடணும், ஆரஞ்சு கலரில் போடக்கூடாது. இப்போ வந்து சென்ட்ரு ஒயருக்கு அடுத்து 1 போட்டிருக்கோம். இதை சேர்த்து 3 நெல்லிக்காய் பின்னலும் இந்த பாக்ஸ் நாட் வந்து இதை சேர்த்து 4 பாக்ஸ் நாட்டும் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம அடி போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பக்கம் அடி போட்டிருக்கோம். இப்போ இது வந்து சென்ட்ரில் சேர்க்காமல் 1 2 3 நெல்லிக்காய் பின்னலும் 1 2 3 4 பாக்ஸ் நாட்டும் போட்டிருக்கோம். இங்கே வந்து 4 பாக்ஸ் நாட்டுக்கு நம்ம ரோல் ஒயர்லேருந்து ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த பக்கமும் இது சென்ட்ரு 1 2 3 நெல்லிக்காய் பின்னலும் பாக்ஸ் நாட்டு 1 2 3 4 பாக்ஸ் நாட்டு போட்டிருக்கோம். இந்த 4 பாக்ஸ் நாட்டுக்கு இந்த சைடு இந்த சைடு 2 சைடும் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பக்கம் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ அடி போட்டாச்சு பாருங்கள். இப்போ இந்த நெல்லிக்காய் பின்னல் வந்து இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த வருஷம் வந்து 16 நெல்லிக்காய் பின்னல் வந்திருக்கு. இந்த சைடு வந்து 1 2 3 4 5 6 7 நெல்லிக்காய் பின்னல் வந்திருக்கு. பாக்ஸ் நாட்டு வந்து 8 வரும். 1 2 3 4 5 6 7 8 பாக்ஸ் நாட்டு 8, நெல்லிக்காய் பின்னல் வந்து 7 வரும். இந்த சைடு 16 வரும். இப்போ அடி போட்டாச்சு. இதோட தொடர்ச்சியை நம்ம மேலே எப்படி போடுறதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து 8 பாக்ஸ் நாட்டு வருதில்ல மேலே, இந்த 8 பாக்ஸ் நாட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேறு ஒயர் ஜாயின் பண்ணோம். அதாவது ரோல் ஒயர்லேருந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணோம். இந்த சைடு 8 இந்த சைடு 8 2 பக்கம் 8 ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் மற்றதெல்லாம் அதே அடி ஒயர் கட் பண்ணோம்ல அதிலேருந்து போட்டது தான்.